Hello stenographers, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்னைக்கு லெசன் போலாம். நம்ம நேத்து வந்து என்ன லெசன் பார்த்தோம்னா லோகோகிராம்ஸ் பார்த்தோம். லோகோகிராம்ஸ் என்னன்னு படிச்சோம்? ஒரு இமேஜினரி சைன் ஒரு வேர்ட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு தான் நம்ம லோகோகிராம் படிச்சோம். அதுல நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போறது என்னதுன்னா கிராமலாக்ஸ். கிராமலாக்ஸ்ன்றது ஒரு வேர்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றது தான் கிராமலாக்ஸ். அந்த ஒரு வேர்டுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ரெப்ரசென்ட் பண்றது தான் கிராமலாக்ஸ். வாங்க லெசனுக்கு போலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேட்ச் பை பேட்சா சொல்றேன். சோ தட் உங்களுக்கு புரிஞ்சுக்க இன்னுமே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன் கம். இந்த வேர்டை நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரோக் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அந்த ஒரு வேர்டு என்ன மோஸ்ட் ப்ராமினென்ட்டா இல்ல என்ன வேர்டு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. கேன் கம், கேன் கம். அப்போ என்ன ஸ்ட்ரோக்கோட உங்களுக்கு வாய்ஸ் ப்ராமினென்ட்டா வருது? கே. வெரி குட். கேயோட சவுண்ட் வருது. சோ நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம கே ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ கே ஸ்ட்ரோக் வந்து என்னன்னா கேனுக்கு above the line K stroke, கம்முக்கு on the lineல K stroke எழுதணும். So above the lineல K stroke இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் வந்து can, on the lineல K stroke இருந்துச்சுன்னா அதோட மீனிங் வந்து come. Very good. இப்போ அடுத்தது போலாம். Government go give இல்லனா given. give இல்லனா given. இந்த ரெண்டு பார்க்க போறோம். இப்போ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரோக் வந்து ப்ராமினென்ட்டா வருது சொல்லுங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? வெரி குட். என்ன ஸ்ட்ரோக் வருது? G ஓட சவுண்ட் வருது. எப்படி? கவர்மெண்ட், கவர்மெண்ட், கோ, given. அப்போ G ஸ்ட்ரோக் தான் ப்ராமினென்ட்டா இருக்கு. அப்போ இங்க G ஸ்ட்ரோக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். G வந்து டாட் above the line கவர்மெண்ட்க்கு, கோக்கும் அதே தான் above the line பட் heavy dash in the second position. heavy dash வந்து நம்ம செகண்ட் பொசிஷன்ல எழுதிக்கிறோம். இப்போ நீங்க இந்த heavy dash நீங்க எழுதுறனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன வேர்டுன்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கோ, ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னு நம்ம எழுதும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது போட்டாலே கோன்ற மீனிங் தான் வரும். கவர்மெண்ட்ன்ற மீனிங் வராது. இப்போ கவர்மெண்ட் ஹெல்ப் த புவர்ஸ். அப்ப கவர்மெண்ட் நம்ம இங்க எழுந்த ஸ்ட்ரோக் எழுதும் போது நம்ம சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க கோன்ற வேர்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இந்த ரெண்டுத்துக்கும் இப்படியே எழுதலாம். above the line எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோக்கு நீங்க ஹெவி டேஷ் செகண்ட் பொசிஷன்ல போட்டுக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப கவர்மெண்ட் above the line, go above the line, heavy dash in the second position, given G stroke on the line. சரியா? அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? கவர்மெண்ட் கோக்கு கிவனுக்கு G ஓட ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கோ. G வந்து above the line, கோக்கு அதே G above the line, heavy dash at the second position, givenக்கு G stroke on the line. சரியா? அடுத்தது போலாம். பேங்க் B. பேங்க் B. ஓகேவா? பேங்க் பியும் படிக்கும். இதுக்கு என்ன சவுண்ட் கரெக்டா ஒரு என்ன ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. வெரி குட். பி ஸ்ட்ரோக் தான் வரும். சோ பேங்க் பிக்கு பி ஸ்ட்ரோக் வரும். பி ஸ்ட்ரோக் வந்து ஹெவி டேஷ், ஹெவி டார்க்கான ஸ்ட்ரோக். அப்போ பேங்க் பி ஸ்ட்ரோக் above the line, பிக்கு பி ஸ்ட்ரோக் on the line. லைன் டச் பண்ணும். இது above the line எழுதணும். அப்ப above the lineல பி ஸ்ட்ரோக் எழுதினா ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னு சொல்லுவோம்? பேங்க்னு சொல்லுவோம்.
B யோட ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன் எழுதிருந்தா அது என்ன சொல்லுவோம் B அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்தது much which each இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ்ல எந்த வேர்ட் எந்தோட ஸ்ட்ரோக் வந்து ப்ரோமினன்ட்டா இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம் much which each அப்போ ch ஓட ஸ்ட்ரோக் தான் நமக்கு வருது ch ஓட ஸ்ட்ரோக் வருது அப்போ இதுக்கு நம்ம ch ஓட ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம் much ch stroke above the line which ch stroke on the line each ch stroke through the line சரியா much which each skip அது next எழுதுற நம்ம had do department என்னடி different என்னடி difference சரியா had do department different இல்லாட்டி difference இந்த வேர்டுக்கு என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண முடியும் D stroke வெரி குட் D stroke தான் வரும் ஏனா D தான் D ஓட சவுண்ட் தான் ப்ராமினன்ட்டா இருக்கு அப்போ had க்கு above the line do க்கு D stroke on the line department different இல்ல difference டிபார்ட்மெண்ட் டிஃபரண்ட் டிஃபரன்ஸ் இதுக்கு நம்ம டி ஸ்ட்ரோக் த்ரூ த லைன்ல எழுதணும் சரியா நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்க போறது இன் நோ ஓன் இன் no own இதுக்கு என்ன ஸ்ட்ரோக் ப்ராமினன்ட்டா வருது n ஸ்ட்ரோக் வெரி குட் அப்போ n ஸ்ட்ரோக் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து n ஸ்ட்ரோக் above the line no க்கு n ஸ்ட்ரோக் on the line own க்கு n ஸ்ட்ரோக் through the line சரியா no க்கு வந்து எப்படி எழுதுறோம் பெருசா எழுதி காட்டுறேன் no க்கு இப்படி எழுதுறோம் ஓனுக்கு இப்படி எழுதும் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா இங்க வந்து ஆன் த லைன்ல இந்த இடம் தான் இங்க டச் ஆகுது த்ரூ த லைன் எழுதும்போது மேல இருக்க ரெண்டு மட்டும் தான் லைனுக்கு மேல இருக்கும் மத்தது எல்லாமே என்னோடது இது வந்து கீழ இருக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரியா இன் நோ ஓன் இங்க நம்ம என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்றோம் என்னோட ஸ்ட்ரோக் யூஸ் பண்றோம் ஓகேவா அடுத்தது லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இட் புட் லார்ஜ் இட் புட் லார்ஜ் இது மூணும் தனி செட் ஆஃப் வேர்ட்ஸ் இட்டுக்கு வந்து டி ஓட சவுண்ட் வருது அப்போ டி ஆன் த லைன் புட்டுக்கு P சவுண்ட் வருது அப்ப P through the line லார்ஜ்க்கு வந்து J ஓட சவுண்ட் வருது சோ லார்ஜ்
J ஓட stroke above the line. Dark stroke above the line. சரியா? இட்டுக்கு வந்து T ஓட stroke on the line. புட்டுக்கு வந்து P ஓட stroke through the line. லார்ஜ்க்கு வந்து J stroke வந்து above the line. சரியா? So இன்னைக்கு நம்ம படிச்ச போற லெசன் என்னது? படிச்ச லெசன் வந்து கிராமலாக்ஸ். அதோட வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதுறேன். அப்புறமேட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன். சரியா? Can, come. நீங்க உங்க நோட் புக்ல எழுதுனீங்கன்னா நீங்க எழுதி பிராக்டிஸும் பண்ணலாம். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க எழுத முடியும்னா நீங்களும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட், go, given, bank, be, much, which, each, had, do, department, entity, different, entity, difference, it, put, large, in, no, own. So இந்த சாப்டர்ல நம்ம மொத்தம் 19 வேர்ட்ஸ் கிராமலாக்ஸ் படிக்க போறோம். கிராமலாக்ஸ் நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லயும் கிராமலாக்ஸ் நிறைய வரும். இந்த சாப்டர் இது பண்ணும்போது நம்மளுக்கு இதுல மொத்தம் 19 கிராமலாக்ஸ் இருக்கு. இந்த கிராமலாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? இப்போ நான் சொல்ல நீங்களும் உங்க நோட்ல நீங்க திரும்பி எழுதி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா வெரி குட். சரியா? கேன், K stroke above the line. Come, K stroke on the line. Government, G stroke above the line. Go, G stroke above the line. Heavy dash in the second position. Given, G stroke on the line. Bank, B stroke above the line. B stroke on the line. Much, Ch stroke above the line. Which, Ch stroke on the line. Each, Ch stroke through the line. Had, D stroke above the line. Do, D stroke on the line. Department இல்லாட்டினா different இல்லாட்டி difference, அதுக்கு D stroke through the line. இட்டுக்கு என்ன படிச்சோம்? T stroke on the line. புட்டுக்கு P stroke through the line. லார்ஜுக்கு J stroke above the line. இன்னுக்கு N stroke above the line. நோக்கு N stroke on the line. ஓனுக்கு N stroke through the line. சரியா? இன்னைக்கு நம்ம படிச்ச கிராமலாக்ஸ் இதுதான். கேன், கம், கவர்மெண்ட், கோ, கிவ், entity, given, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க், பி, மச், which, each, had, do, department, entity, different, entity, difference, it, put, large, in, no, own. சரியா? இதுதான் இன்னைக்கு நம்ம படிச்ச கிராமலாக்ஸோட லெசன்.
இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே ஓகே சப்போஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் வந்து நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. நம்ம நாளைக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெசன் போகலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை ஸ்டெனோகிராஃபர்ஸ்.